Hey all, assalamu alaikum and welcome back to my channel. Hope all are doing well. இந்த vlog வந்து லாஸ்ட் வீக்கெண்டில் எடுத்தது. ஸோ இந்த வீடியோவில் ஷாப்பிங் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன், அதோட ஸ்ரீலங்காவில் இப்போ கேஸ் பிரச்சனையுமே போகிறனால உங்களுக்கு ஒரு ஈஸியான சூப்பர் ஒன் பாட் ரெசிபியுமே நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே கிளைமேட் சேஞ்ச்னால ஈதுக்கு போகிறவே கோல்டு காஃப் ஃபீவர் அந்த மாதிரியே போய்ட்டுது. ஸோ சரியாக எதுவும் குக் பண்ணி படலை. அன்றைக்குமே க்ரோசரி ஷாப்பிங் இருந்தனால பெண்டாவில் கொஞ்சம் போய்ட்டு அந்த வீக்குக்கு தேவையான க்ரோசரி ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். பெண்டாவில் எப்போயுமே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த சிச்சுவேஷனால் ஜஸ்ட் ஒரு $1 மாதிரி வெஜிடபிள்ஸ் ப்ரைஸ் கூடி தான் இருக்குது. நான் இங்கே எந்த வெஜிடபிள்ஸுமே டம்ப் பண்ண மாட்டேன், பிகாஸ் எல்லாமே அப்செட் ஆகிடும். 1 வீக்குக்கு மேலே எந்த வெஜிடபிளுமே வைக்கலாது. ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் எடுத்து பில் போட்டுட்டு ரிட்டர்ன் பேக் டு ஹோம். க்ரோசரி ஷாப்பிங் பண்ணுறது மட்டும் வேலை இல்லை, அதை எடுத்து வைக்கிறதுமே ஒரு பெரிய வேலை தான். ஸோ சோஃபாவில் எல்லாமே டம்ப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதையுமே டம்ப் பண்ணி வச்சா சரி வராதுமே அந்தந்த பிளேஸில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதோடய 12 AM சரியா ஹஸ்பண்ட் 12 AMக்கு வந்து பர்த்டே கேக்கோட சர்ப்ரைஸ் பண்ணிட்டார். ஸோ இது எப்பயுமே பண்ணுறது தான். நாங்கள் 2 பேரும் மட்டும் குட்டியாக இந்த மாதிரி பர்த்டே ஆனிவர்சரிஸ் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருந்து செலிப்ரேட் பண்ண பர்த்டேஸுமே இருக்குது. பட் அல்ஹம்துலில்லா இப்போ நாங்கள் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட் எங்களோட ஹாப்பினஸ் அண்ட் மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ கேக்கையுமே பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதை கட் பண்ணி டேஸ்ட் பார்த்தாச்சு. எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் இதெல்லாம், with lots of chocolates. எங்களோட குட்டி செலிப்ரேஷனுமே முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு தான் ஹஸ்பண்ட் காலீக்ஸுக்கு மட்டும் இந்த கேக்கை கட் பண்ணி ஷேர் பண்ணணும். மிட் நைட் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு தூங்க போயிட்டாச்சு. இது மார்னிங் எடுத்த கிளிப். மார்னிங் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ரீலங்கன் பேன் கேக் கிரேவிங்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கான ப்ரெப் தான் பார்த்துட்டு இருந்தேன். கிளைமேட் மார்னிங்கில் இந்த மாதிரி இருந்தது. இப்போ கிளைமேட் குயிக்காக சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த பேன் கேக் ரெசிபி ஷார்ட்ஸ் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே இதுவுமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பழகினே தான் இதுவுமே நான். ஸோ டெக் பண்ணுறேன், தேவையானவங்க செக் பண்ணுங்கள். ரீஃபில்லிங்குமே கொஞ்சம் இருந்தது, அதையுமே கொஞ்சம் பார்த்துட்டு லன்ச் ப்ரெப் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கு ஒரு குயிக்கான 1 பாட் ரெசிபி தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. இது ஒரு ரிச்சான டிஷ், மஹ்மூஸ் குத்தைஃபி. இது அவங்களோட வீட்டுக்கு கெஸ்ட் வரண்டாலுமே சரி, எந்த ஸ்பெஷல் அக்கேஷன்டாலும் இந்த கேஸ் பிரச்சனையில் இருக்கிற நேரம் இது அவங்களுக்கு 1 பாட் ரெசிபியாக ட்ரை பண்ணிடலும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடுவோம். கார்லிக் அண்ட் அனியன். ஃபர்ஸ்ட் வந்து குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு எப்போவுமே குக்கிங் ஈஸி தான். ஸோ இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுடுவோம் ஃபர்ஸ்ட். இதுக்கு தேவையானது வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். உங்களோட கிச்சனில் இருக்கிற திங்ஸ் வச்சு ரெடி பண்ணிடலும். ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் எல்லாருக்கிட்டையும் அரபிக் ஸ்பைசஸ் ஈக்காது. ஸோ இன்ஸ்டன்ட் அரபிக் ஸ்பைசஸ் எப்படி மசாலா வச்சு பண்ணுறன்றதையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஆலிவ் ஆயில் போட்டுட்டு ஒரு பேனில் இந்த ஆனியனை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்குமே சாட்டே பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸுக்கு சோக் பண்ணி வச்சுடுவோம். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் அல்வாலிமா பிராண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த ரைஸ் யூஸ் பண்ணியுமே இதை செய்யலும். பாஸ்மதி ரைஸுக்கு வாட்டர் லெவல் எப்படின்னு பார்த்தோம்னா 1:2
அதுவுமே ஓகே தான், இல்லைன்னா 1:1.5 ஓகே தான். ஸோ இந்த மாதிரி தை பீஸ் எடுத்திக்கிறேன் நான், பெரிய பீஸாக சிக்கன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸ் வச்சு இந்த அரபிக் மசாலா எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்ரீலங்கன் கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைஸ் பவுடர்ஸ் தான். சில்லி பவுடர், கறி பவுடர், ரோஸ்டட் கறி பவுடர். நான் இதில் வந்து பெப்ரிக்காவுமே ஆட் பண்ணிக்கிறேன். பெப்ரிக்கா இல்லைண்டா பிரச்சனை இல்லை, பெப்ரிக்கா வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் மெயின் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இந்த ட்ரைட் லெமன், பே லீஃப், கியூமின் சீட்ஸ், கார்டமம், சினமன். உங்கள்கிட்ட சப்போஸ் ட்ரைட் லெமன் இல்லைண்டா நீங்கள் லெமன் ஜெஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி எங்களோட சிக்கனையுமே ஆட் பண்ணி மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நான் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கார்லிக் வந்து பீல் பண்ணாமல் ஃபுல்லாகவே இதில் போடணும். இந்த சிக்கன் குக் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ரைஸ் குக்கர்லேயுமே பண்ணிக்கொள்ளும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் பீசஸ் வந்து தனியாக எடுத்துட்டு இந்த சிக்கன் ஸ்டாக் கூட வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ரைஸை வந்து குக்கரில் வச்சு எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சிக்கன் பீசஸ் வந்து நாங்கள் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதுக்கு வந்து ஒரு கலர் வாரத்துக்கு தான் நான் டொமேட்டோ பேஸ்ட் அண்ட் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணிக்கொள்ள மேலும் ஒரு 15 to 20 மினிட்ஸ், இல்லாட்டி தவா வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கொள்ள மேலும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அரபிக் சல்சா பண்ணிவிடுவோம். இதுக்கு டொமேட்டோ, சில்லி, கார்லிக், பார்ஸ்லி, சால்ட், பெப்பர் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் வச்சு பல்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நாங்கள் பிரியாணிக்கு ரைத்தா வைக்கிற மாதிரி தான் இங்கே இந்த சல்சா வைப்பாங்க. இதுக்கு ஆப்ஷனல் தான் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறது. இந்த சாக்கோலை வந்து பேர்ன் பண்ணி ரைஸ் குக் ஆகினதுக்கு பிறகு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக்கான அரபிக் டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணுவாங்க. எப்போயுமே உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி ரைஸ் குக் ஆகணும்னா பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணி குக் பண்ணுங்கள், ஒரு அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆச்சும். ஸோ இப்போ எங்களோட ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்ட்லி குக்ட். அவ்வளோ ஒரு ஸ்மெல், இது ஆத்தென்டிக் அரபிக் ஸ்மெல். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதுதான் மஹ்மூஸ் குத்தைஃபி. ஸோ கார்னிஷ் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், நட்ஸ் வச்சு. இங்கே எப்பயுமே மந்தி ஒரு கப்ஸா இது எல்லாமே இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க. இந்த கேஸ் பிரச்சனை இருக்கிற டைமில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு உங்களோட ஹஸ்பண்ட் குக்கிங்கால் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்த் தான். ஸோ ஹோப் ஆல் யூ வில் லைக் திஸ் வீடியோ. நீங்கள் என்ன சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.